ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு தான் அவங்களே கார் அனுப்பிடுவாங்க. நாங்கள் காரில் தான் கிளம்பி போனோம். போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வந்து முருங்கைக்காய் நிறைய கொடுத்துருந்தாங்க. சர்ச்சில் காய்ச்சது. தம்பி எல்லோரும் வந்து கிராங்கி ஆகிட்டாங்க, நல்லா தூங்குறதுக்கு. அதனால் சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சர்வீஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன், வெளியே வரும்போது தான் எடுப்பேன். இது எதுக்கு காட்டுறேன்னா, கீரங்குளத்துக்கு இந்த வழியாகவும் போகலாம். 2 ரூட் இருக்குது. கீரங்குளம் வந்த சைடு வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி வரணுங்கிறது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவர் விளையாடிட்டு இருந்தார். இந்த சுற்றுற மர ஜன்னல் வந்து எத்தனை பேருக்கு இங்கே இருக்குங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து பழைய காலத்தில் கட்டுற வீடுங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அந்த இதை விளையாடிக்கிட்டே இருப்பான் தம்பி. எப்போ போனாலும் அதிலே நின்று சுற்றி விட்டு விளையாண்டுட்டே இருப்பான். நாங்கள் சென்னை சைட்லலாம் இந்த மாதிரி இருக்காது. கிளாஸ் டோரு இல்லைனா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி விளையாடுவார், ஹாப்பியாக இருப்பார். நானும் விட்டுருவேன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. கையில் கிளாஸ் அப்படி ஏதாவது கிடச்சிச்சின்னா ஜன்னலோடு வெளியே தூக்கி வீசிடுறது. அந்த பக்கம் வந்து ஆட்டுக்கு வந்து இது வச்சுருக்காங்க, அது என்ன சொல்லுவாங்க, கருக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்டக் ஆகுது, ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோவுக்கு பேசுகிறதுனால. அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் இப்போ எதுக்காக காட்டுறேன்னு பாருங்கள். நான் எவ்வளோ சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. நான் நிறைய சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன். நான் நிறைய வீடியோஸ் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். யூடியூப்பில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியும் நான் எல்லாரோட வளர்ச்சியை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு எல்லாரோட சேனல்ஸ் வந்து க்ரோத் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்மளோட சேனலும் எனக்கு க்ரோத் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இன்றைக்கி என்ன சமையல், அப்புறமா ராகேஷ் அஞ்சனி, அப்புறம் இன்னும் நிறையவரோடதை வந்து நான் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி கன்னியாகுமரி கார்ட்டூன்ஸ் சார்ந்தது, அப்புறமா ராஜீவ் பாப்பா சேனலு, சுஜி சிவன், அப்புறம் நிறைய பார்ப்பேன். நிறைய பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு போரே அடிக்காது. எதுக்கு நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நானும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தான் யூடியூப் வந்து கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெகுலராக என்ன நடக்குது, நம்ம வீட்டில் நடக்கிறது, அப்புறம் ஏதாவது தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் நம்மளும் போட்டு ஒரு க்ரோத் வந்து நானும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். டைம் வந்து ப்ரீஷியஸ். நிஜமாக நம்மளுக்கு அப்புறமா திருப்பி கிடைக்காது. நம்ம கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி இது பண்ணிக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏக்குன்னா நான் வந்து ஃபேன் கூட போட மாட்டேன். ஏக்குன்னா நம்மகிட்ட வந்து மைக் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஓன் வாய்ஸ் கொடுக்கும்போது ஃபேன் சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படிலாம் பார்ப்பேன். நேச்சுரலாக சவுண்டு கேட்குறது ஓகே தான். ஃபேன் சவுண்டு, காற்று சவுண்ட்லாம் ஓவராக கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஃபேன் போடாமல் வேர்த்து போயெல்லாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் நான் வந்து அதை தான் சொல்லுவேன். நீங்களும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.